أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم قال إنما أوتيته على علم عندي أولم يعلم أن الله قد أهلك من قبله من القرون من هو أشد منه قوة وأكثر جمعا ولا يسأل عن ذنوبهم المجرمون எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை செவிமடுக்கக்கூடிய அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 28வது அத்தியாயம் சூரத்துல் கஸஸ், சரித்திரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அத்தியாயத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பிலிருந்து அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்லி வருகிற இந்த வரிசையிலே பனு இஸ்ராயில் சந்ததியிலே ஒரு பெரிய பணக்காரனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவன்தான் காரூன் என்று சொல்கின்ற பணக்காரன். பனு இஸ்ராயல்களுடைய சரித்திரத்தை பொறுத்தவரையில் அவர்கள் கோடீஸ்வரர்கள் தான். உலகத்தை அல்லாஹ் மற்ற சமூகத்துக்கு கொடுத்ததை விட விரிவாக்கி கொடுத்த ஒரு சமூகம் பனு இஸ்ராயல்கள் தான், யகூதிகள். இன்றும் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற சக்திகளாக யூத சமூகம் சிறுபான்மையாக இருந்து கொண்டு உலகத்தில் இருக்கிறதை பார்க்கலாம். அந்த வகையிலே காரூன் ஒரு பெரிய பணக்காரன். அவன் பெரிய பணக்காரனாக இருக்கிற நேரத்திலே அவன் ஆணவம் கொண்டான், பெருமை அடித்தான், மனிதர்களுடைய சொத்தை சுரண்டினான், அழிச்சாட்டியம் புரிந்தான், பலதையும் செய்தான். அந்த காலத்திலே வாழ்ந்த சாலிகான நல்லடியார்கள், தாயிகள், அழைப்பு பணி செய்கிற மக்கள் போய் அவரிடத்திலே பிரச்சாரம் பண்ணினார்கள். நீ இப்படி செய்யாதே, லா தஃப்ரஹ், நீ பூமியிலே பெருமை அடிக்காதே, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமைக்காரர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்றெல்லாம் பிரச்சாரம் பண்ணினார்கள். எப்போதும் சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் கேட்டுக்கொண்டிருப்பான், அவன் ஆள் மனதிலே உள்ள பதிலை பிறகு சொல்ல போகிறான். இன்று நாங்கள் அந்த பாடத்தை அவன் சொன்ன பதிலிலிருந்து தான் ஆரம்பிக்க இருக்கிறோம். உனக்கு தரப்பட்டிருக்கிற சொத்தை வைத்து அல்லாஹ்வுடைய மறுமையின் சுவர்க்கத்தை அடைய முயற்சி செய்கின்ற மக்கள் அவனுக்கு தவ்வா செய்தார்கள். இந்த உலகத்தில் வாழும் காலம் அற்பமான காலம், தற்காலிகமான வாழ்க்கை. ஒரு நாளில் நீ இதை விட்டுவிட்டு மன்னரையை நோக்கி போகத்தான் வேண்டும், அதை நீ மறக்காதே என்று இந்த தாயிகள் கடுமையாக அவருக்கு தவ்வா செய்தார்கள். அல்லாஹ் உனக்கு பிரத்யேகமாக எவருக்கும் கொடுக்காத சொத்தை அழகாக தந்தான். அந்த ரப்போடு நீ அழகாக நடந்துகோ, அவனுக்கு மாறு செய்யாதே, அவன் பொருந்துகிற விதத்திலே நடந்துகோ என்ற அந்த அருமையான தாய்கள் அந்த பிரச்சாரத்தை செய்து அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான்.
கண்ணியமான பெருமக்களே, இதெல்லாத்தையும் சொல்ல சொல்ல அவன் அமைதியாக இருந்து கேட்டுவிட்டு அவன் சொன்னான், நீங்கள் எல்லாம் இது எனக்கு அல்லாஹ் தந்ததென்றா சொல்கிறீர்கள்? அல்லாஹ் தந்ததிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லவழியுங்கள் என்று சொல்கிறீர்களா? இது எனக்கு அல்லாஹ் தந்தார் என்பதை விட இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, எனக்கு அல்லாஹ் தந்ததே எனக்குள்ள ஒரு அறிவை வைத்துத்தான், எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்ற அறிவாளதான், அப்படி என்றுதான் அவன் பெருமை அடித்தான். கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ் ஒரு அடிப்படையை வைத்துத்தான் மனிதனுக்கு சொத்தை, சுகத்தை, வளத்தை, அதிகாரத்தை அல்லது அவனுடைய நல்ல வாய்ப்புகளை, பெருபெருகளை கொடுக்கிறான். ஏதாவது ஒரு சபபை வைத்துத்தான், அந்த சபபை மையமாக வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா அவனுக்கு பொருளாதாரத்தை விருத்தி செய்கிறான். அவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், நல்ல சிந்தனா சக்தி இருக்கும், திட்டமிடல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த அறிவும் சபபாக இருந்தாலும் அந்த அறிவையும் கொடுத்தது அல்லாஹ் என்பதை அடியான் மறக்கிற டைம் தான் அவனுடைய பதவி வட்டங்கள், பெரிய சொத்து கிடைக்கிற நேரத்திலே. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு சபபை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்க் கலந்தாலும் அந்த சபபையும் நாடியது அல்லாஹ்தான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. நீங்கள் எல்லாம் உங்களுடைய தாயுடைய வயிற்றில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்குற நேரத்தில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்களை உயர்த்தியது அல்லாஹ்தான். யுஇஸ்ஸு மையஷா வயுதில்லு மையஷா. உயர்த்துபவனும் தாழ்த்துபவனும் அல்லாஹ்தான். கண்ணியமான சகோதரர்களே, தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா. குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். நபியே நீங்கள் சொல்லுங்கள், மாலிகுல் முல்க் நீதான் யா அல்லாஹ். தூத்தில் முல்க மன் தஷா. அதிகாரம் உள்ள ரப்பாக இருக்கிற நீதான் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மகாபெரிய ஆட்சியாளன். தூத்தில் முல்க மன் தஷா. நீ யாருக்கு நாடுகிறாய் அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. யாரிடமிருந்து ஆட்சியை பிடுங்க நாடுகிறாயோ கலட்டி எடுக்கிறான். அட்ரஸ் இல்லாமல் ஓடுகிறதை பார்க்கலாம். இந்த பரம்பரை எவ்வளவு காலத்துக்கு இருக்குமோ தெரியாது என்று நினைத்த பல வரலாற்று சரித்திரங்களை பார்த்தால் அட்ரஸ் இல்லாமல் ஓடியதை பார்க்கலாம், கொள்ளையால் ஓடியதை பார்க்கலாம், கொண்டு வந்தவனை துரத்தியதை பார்க்கலாம். நீ யாரை கண்ணியப்படுத்த நாடுகிறாயோ அவர்களை நீ கண்ணியப்படுத்துகிறாய். யாரை நீ இழிவுபடுத்த நாடுகிறாயோ அவரை அல்லாஹ் தாழ்த்தி விடுகிறான், இழிவுபடுத்தி விடுகிறான். அல்லாஹ் ஒருவனை இழிவாக்க நாடினால் அவனை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நாங்கள் எல்லாம் தொழுது முடிந்ததற்கு பின்னால் ஓடுகிற அவுராதை பாருங்கள். அல்லாஹும்மல்லாமானி அலிமா அத்தைத. நீ கொடுத்ததை தடுக்கிறவர் யாரும் இல்லை. வலமுத்தி அலிமா மனஅத்த. நீ தடுத்ததை கொடுப்பவன் யாரும் இல்லை. நீ கொடுக்க நாடவில்லை என்றால் அதை யாராலும் கொடுக்க முடியாது. முழு உலகத்தையும் இயக்கிறது அல்லாஹ்வுடைய அதிகாரம் தான். கண்ணியமான சகோதரர், இதைத்தான் காரூன் என்ற பணக்காரன் மறந்தான். உங்களுக்கு தெரியுமா, பணம் வர வர, பதவி வர வர, ஆள் வளர வளர அவனுக்கு ஏற்படுகிற மமதை, என்னால் எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம், அல்லாஹ்வை பற்றிய நன்றி உணர்வு இல்லாட்டி அவனை அறியாம அவன் பேச்சால பெருமை வரும். விடமாட்டேன். வழக்கண்டா வழக்கு, லோயர் என்றா லோயர், நான் எவ்வளவு வீசுவேன், சீவுவேன், எவ்வளவு நான் செலவழிப்பேன். அதிகாரமான வார்த்தைகள் பேசப்படுகிறதை பார்க்கலாம். எனவே காரூனை பார்த்து நீ பணிவாக இருந்து என்று சொன்ன நேரத்துல அவன் சொன்ன வார்த்தை, இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. என்ற அறிவால தான் இது எனக்கு கிடைத்தது. இந்த பணம் எனக்கு சும்மா வரல என்ற ஒரு அறிவு. கண்ணியமான சகோதரர்கள், எத்தனை அனுபவசாலிகள், எத்தனை அறிவாளிகள், எத்தனை ஆளுமை உள்ள மனிதர்கள் அவருடைய பொருளாதாரம் ஒரே மட்டத்தில் இருக்கிறதை பார்க்கலாம். சாதாரணமாக உலகத்துல நீங்க பாருங்க, படித்த மனிதர்களை விட படிக்காத மனிதர்கள் தான் கோடீஸ்வரர்களாக இருக்கிறதை பார்க்கலாம். படிக்காத மனிதர்கள், சாதாரணமாக படித்தவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க கொடுக்கிறான். இவனுடைய அக்கவுண்ட்ஸ், அந்த படிப்பை வச்சு ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு கீழால் இவன் அக்கவுண்ட்ஸ் வேலை செய்கிறான், மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறான். ஆனால் சம்பளம் கொடுக்கிற ஆள் 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு ஓலவல் ஏலவல் செய்யாத ஒரு ஆளாக இருப்பாரு. கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ் ரிஸ்க அளக்கிறது
அவன் அதிகாரத்தை வச்சுன்றதை அல்லாஹ் சொல்கிறான். பணத்தை வச்சு, அதாவது அறிவை வச்சுத்தான் பணத்தை தீர்மானிக்கிறதாக இருந்தால் படித்தவர்கள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வேண்டும். பல்கலைக்கழகம் முடித்து பட்டதாரி டிகிரிகோல் முடித்தவர் தொழில் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கலாம், தொழில் தேடி திரிகிறதை பார்க்கலாம். பட்டதாரிக்கு தொழில் இல்லை, ஆனால் சாதாரணமாக படிக்காத மனிதன் சந்தையை நோக்கி போகிறான், கோடீஸ்வரன் ஆகிறான். படித்தவர் எத்தனையோ தசாப்த காலம் வேலை புரிந்து சேவை புரிந்து வயது முதிர்ந்து ஆளாகி ஓடாத வாகனத்தை 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படித்த மாணவன் அவன் அனுபவத்தை வைத்து அவன் தொழில் செய்கிறான், ஒரு வியாபாரத்தை பண்றான், கோடீஸ்வரன் ஆகிறான். அவன் ஓடாத வாகனம் இல்லை, காணாத இடம் இல்லை, போகாத நாடு இல்லை. அல்லாஹ் ரிஸ்க் அப்படித்தான் கொடுக்கிறான். அல்லாஹ்தான் ரிஸ்க தீர்மானிக்கிறான். கண்ணியமான பெருமக்களே, காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்ததை அவன் மறந்தான், அவன் பெருமை அடித்தான். அல்லாஹ் கேட்கிறான், அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத் அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூனி மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவதன் வ அக்ஸரு ஜம்ஆ. காரூன் விலங்கெடுக்கப்படாதா? அவனுக்கு முன்னால இவனை விட பெரிய பணக்காரர்கள் அவங்க பெருமை அடித்த நேரத்தில் அல்லாஹ் அழிச்சு போட்டான். இவனை விட பெரிய பலசாலிகள் சக்தி வாய்ந்தவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் பெருமை என்ற அந்த அதிகாரத்தோடு மோதின நேரத்தை அல்லாஹ் தண்டித்தான். அல்லாஹ் எப்போதும் சொல்கிற ஒரு அடிப்படை ஒன்று உங்களுக்கு தெரியுமா? யாருடையாவது அல்லாஹ் விரும்பாத ஒரு பட்டுபாவத்தில் ஒன்றுதான் பெருமை என்றது மனிதனுக்கு வரும். அது அதனாலதான் மன் தவாத அலில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் பணிவாக வாழ்றாங்களோ அல்லாஹ் அவங்களை உசத்துவார். அவங்களை அறியாம அல்லாஹ் உசத்துவார். பெருமை அடிக்கிறவங்களை கொஞ்ச நாளுக்கு அல்லாஹ் ஓடிடுவான். மீன் இழுத்துக்கிட்டு போற மாதிரிதான், எரே குடிச்ச உடனே எனக்கு கிடைச்ச சாப்பாடு ஈதாரன் எடுத்துக்கணும் ஓடுவது. அவனும் லூஸ் சுட்டுறான், ஓட விட்டு இழுப்பான், அந்த மீன் துடிக்க ஆரம்பிக்கும். சகோதரர்களே, அதனால தப்ப வழி இல்லை. அல்லாஹ் அப்படித்தான் பெருமைக்காரர்களை தூக்கி அடுத்த பக்கத்துக்கு தரையில் அடிக்கிறது பார்க்கலாம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்கிற வார்த்தை தான் ஹதீஸுல் குதுசி என்று சொல்றது. நபி சொன்னார்கள், அல் ஐஸு இஸாரி, அல்லாஹ் சொல்வதாக சொல்லி சொல்கிற வார்த்தை தான் ஹதீஸுல் குதுசி. அல் ஐஸு இஸாரி, பெருமை என்பது கண்ணியம் என்பது என் வேட்டி என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியம் என்பது என்னுடைய வேட்டி. வல் கிப்ரியா ரிதாயி, பெருமை என்பது என்னுடைய மேலங்கி என்று அல்லாஹ் சொல்கிறதாக சொல்கிறான். வமை யுனாஸிஉனி ஃபீ ஷைஇன், இந்த ரெண்டிலே எதையாவது ஒன்றுல என்னோட யாராவது எனக்கும் பெருமை இருக்கிறது என்று மோத வந்தால் அஸ்ஸப்துஹு, அவனை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் வச்ச பனிஷ்மெண்ட் கிடைக்கிற ஒன்றுதான் பெருமை என்றது. அதனாலதான் உலகத்துல எல்லா பாவத்துக்கும் உள்ள தண்டனைகள் அல்லாஹ் காட்டின மாதிரி காரூனுக்கு கொடுக்கிற தண்டனை பாருங்க என்ன என்று. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளவு பெரிய அழைப்பு பணி எல்லாம் செஞ்சதுக்கு பின்னால் அவன் மமதை வார்த்தையை பேசினா அவன் திருந்தல்ல. அவன் பெருமைக்காரன், திருந்தாத நிலை வந்தால் அவன் இன்னும் ஆணவம் கொள்வான். இவன் என்னோட மோத வரனா, எனக்கு தவா செய்வார்னா, நீங்க யார்டா எனக்கு தவா செய்யறதுக்கு, நான் செய்வேன் வேண்டும் சொல்லு, தடுக்க பாரு அப்படி என்று ஆணவ பேச்சு பேசுவார். நான் சொல்றேன் பாருங்க, ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனதிஹி, காரூன் அலங்காரமாக உடுத்துக்கொண்டு அவருடைய வாகனத்துல மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல மக்கள் மன்றத்தில் அப்படியே அவன் வெளியே வந்தான். வெளியில வார நேரத்தில் அவனுடைய சொத்து விசாலத்தை, அவனுடைய சொத்து செல்வம், அவனுடைய ஆடை, அவனுடைய வாகனம், எல்லா அந்த புதினங்களையும் கண்ட உலகத்தை விரும்புற மனிதர்கள் இருந்தார்கள். இந்த காலத்துல உலகத்தை விரும்புற மனிதர்கள் எப்படி சரி சல்லி தேவை, எப்படி சரி எனக்கு வாழ்றதுக்கு பணம் தேவை, அப்படி மாதிரி வாழ்ற மக்கள் இருக்கிற சில நேரத்துல. கண்ணியமான பெரியவர்களே, அப்ப எந்த வழியிலேயாவது எனக்கும் சல்லி கிடைத்த நல்லமே அப்படி என்ன, அவன் எந்த வியாபாரம் பண்ணி சல்லி வந்தது என்ன எனக்கு வேலை, ஆனா எனக்கும் சல்லி தான் நல்லமே அப்படி என்ன மாதிரி அப்படி மனிதர்கள் உலகத்தில் இருப்பார்கள். நான் சொல்றேன் பாருங்க, ரெண்டு வகையான மனிதர்கள் இருப்பார்கள் உலகத்துல. நல்ல மனிதர்கள் மூமின்கள், இன்னொரு ஷாரார் உலகத்துக்காக வாழ்ற மனிதர்கள். உலகத்தை விரும்புற மனிதர்கள் காரூண்ட சொத்து செல்வத்து எப்படி வந்தது, எப்படி வாழ்றான், இந்த உலகத்துல இவன் பெருமையா அடிக்கிறான், இதெல்லாம் பார்க்கல அவங்க. காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா,
உலகத்தை விரும்புற மக்கள் காரூன் பணத்தை பார்த்து யாலைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், இந்த காரூனுக்கு இருக்கிற சொத்து மாதிரி எங்களுக்கு இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே என்று ஆசைப்பட்டார்களாம். இன்னும் அது ஹத்தின் அதீம், இவனுக்கு கிடைச்சிக்கிற சொத்து பெரிய ஒரு பங்கு, பெரிய ஒரு சொத்து அப்படி என்று புதினமாக அந்த சொத்துல ஆசைப்பட்டார்கள், எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வக்கால் அல்லதீன ஆமனு என்று சொல்லாமல், ஈமான் கொண்ட மனிதர்கள் என்று சொல்லாமல், வக்கால் அல்லதீன ஊத்துல் இல்ம, அறிவுள்ள மனிதர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எப்ப நீங்க பார்க்கலாம், ஈமான் என்ற அந்த எமோஷனான அந்த திடீரென்று வார அந்த ஈமான் அறிவோட வந்தா தான் நிலைத்து நிற்கும். எப்பயும் அந்த ஈமான் என்ற அறிவோட தான் வரணும். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். சூரா ஆல இம்ரான் நீங்க எடுத்து பிரட்டி பாருங்க. ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நான் வேறு யாரும் இல்லைன்னு அல்லாஹ் சாட்சி சொன்னான். வல் மலாயிகத்து, மலக்குமாரும் சாட்சி சொன்னார்கள், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட தகுதி வாய்ந்தவர். வ உலுல் இல்ம், அறிவுள்ளவர்களும் சாட்சி சொன்னார்கள், அறிவுள்ளவர்களும் சாட்சி சொன்னார்கள். நீங்க எப்பயும் அந்த மார்க்கத்தை அறிவோட பின்பற்ற பகுதி இருக்குது, அவங்கதான் நிலைத்து நிற்பார்கள். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா, அறிவுள்ளவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள், அறிவுள்ளவர்கள் தான் அல்லாஹ்வை சரியாக விளங்குவார்கள், அறிவுள்ளவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தோட படைப்பை சமப்படுத்த இயலாதே இந்த அற்பமான மௌத்தான மனுஷனை அல்லாஹ்வோட சமப்படுத்துறது எப்படி அறிவார்ந்ததாக மாறும் என்று சிந்திப்பார்கள். கண்ணியமான பெரியவர்களே, அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் வல்லதி வகால் அல்லதீன ஊத்துல் இல்ம், அறிவுள்ளவர்கள். சும்மா அறிவில்லாம ஈமான் 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 என்ற ஒரு பகுதி இருக்குது, சிந்திக்காம ஈமான் கொண்டது, அதை விட அறிவோட ஈமான் கொள்றது. நீங்க பாருங்க, ஒரு மனுஷனை கபர்ல வச்சா அவன்கிட்ட 3 கேள்விகள் கேட்டா, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு கேள்வி கேட்பார்கள் முன்கர் நக்கீர். அந்த கபராலி சாலிகான மனிதர் என்றா அவர் நான் அல்லாஹ்வுடைய நபி என்று ஏற்று வாழ்ந்தேன் என்று சொல்லுவார். அந்த முன்கர் நக்கீர் திருப்பி கேட்பார்களாம், நீங்க எப்படி அவர் அல்லாஹ்வுடைய நபி என்று அறிஞ்சு கொண்டீங்க? இன்னும் அறிவுன்றது, இதான் அறிவுன்றது, இதான் இஸ்லாம். யூரோப்ப கலக்குது அறிவுதான். ஐரோப்பிய நாட்டுல இஸ்லாத்து வாராங்க, படித்த மனிதர்கள் எதனால? அறிவால வாராங்க, இஸ்லாத்தை படிச்சுட்டு வாராங்க. அது ஒரிஜினல். என்ன வாப்ப முஸ்லிம், அதனால நாம் முஸ்லிம். என்ன உம்ம முஸ்லிம், அதனால நாம் முஸ்லிம். வேற இனத்துல நீங்க கேட்டு பாருங்க, அந்த இனத்தை படிச்சு அவன் மதத்துல நிக்கிறானா, உம்ம வாப்பான்றதுக்காக நிக்கிறனா? எல்லாம் 100% உம்ம வாப்பமான அந்த கொள்கை இருக்கிறான், அதனால நான் இருக்கிறேன்னு சொல்லுவான். இதே நிலையில முஸ்லிம் சமூகம் நிலைத்தால், இஸ்லாத்தை விளங்காம பின்பற்றினால் கலப்பு திருமணம் ஒரு காலத்தில் ஏற்படும். இஸ்லாத்தை தூக்கி வீசிட்டு போவான். நடக்குது. இப்ப என் புள்ளகளை, என் புள்ள முஸ்லீம், வாப்ப முஸ்லீம், அதனால நாம் முஸ்லீம், என் உம்ம முஸ்லீம், அதனால நாம் முஸ்லீம். இந்த சடங்கு இருக்கலாது. அறிவோட புள்ளகள் இஸ்லாத்துல வைக்கும். உங்களுக்கு தெரியுமா, முஸ்லிம் சமூகத்துல மட்டும்தான் மாற்று மதத்தோட கலப்பு திருமணம் குறைச்சல் இப்ப தொடர ஆரம்பிச்சுக்குது. நிறைய பாருங்க நீங்க. 3 புள்ளையோட அந்த உம்மை புள்ளைகளை வச்சுட்டு மாற்று மதத்தோட ஓடி போறான், காபிரா வாழுகிறாள். நிறைய இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆனால் எப்பயோ மாற்று மத பெரும்பான்மை இனத்தவர்கள் இன்னொரு சிறுபான்மை இனத்துடைய ஆளோட கணவன் மனைவி மதத்தை விட்டுட்டு போறத பார்க்கலாம். ஏனென்றால் வாப்பா முஸ்லீம், புள்ள முஸ்லீம், வாப்பா அந்த இனம், புள்ள அந்த இனம். காலப்போக்குல வாப்பா என்ற மதிப்பு விட காதல் என்று வரும்போது தன்னை மதத்தை விட்டுட்டு பிரிஞ்சு போறத பார்க்கலாம். அதே நிலை ஏற்படும். புள்ளகளை வாப்பா முஸ்லீம், புள்ள, அதனால வாப்பா முஸ்லீம் என்பதால புள்ள முஸ்லீமா இருக்கிறத விட புள்ள முஸ்லீமாக பிறந்திருக்கிறத இஸ்லாத்தை கொடுத்து வளர்த்து அறிவை கொடுத்து வளர்க்கணும். அப்பதான் நிஸ்தீரமாக இருப்பாங்க கண்ணியமான சகோதரர்களே. இல்லாட்டி கால ஓட்டத்துல நீங்க பாருங்க என்ன நடக்க போறேன். எனவே அந்த வமா ஊதீது வகால் அல்லதீன ஊத்துல் இல்ம்,
அறிவுள்ளவர்கள். அப்ப கபூர்ல கேட்கிற கேள்வியில நீ எப்படி அவர் அல்லாஹ்ட நபி என்று அறிந்து கொண்டாயன்னு அந்த முன்கர் நக்கி கேட்பார்கள். அந்த அந்த சாலிகான மூமின் பதில் சொல்வாராம், கரத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்ட குர்ஆனை படிச்சேன், நான் படிச்சிட்டு தான் இவரை நபி என்று உறுதி கொண்டேன். அதே கபூர்ல பாவிகள் சொல்ற பதில பாருங்க, மனுஷர் அவரை நபி என்று சொன்னாங்க, அதனால நானும் சொன்னேன். ஹெமமு என்ன தேவாலய அபித்தி என்ன ஏவாலய என்று சொல்ற அந்த உதாரணம் மாதிரி எல்லாரும் சொன்ன அதனால சொன்னது. அகதியால சொல்லி தந்த, ஸ்கூல்ல சொல்லி தந்த, பள்ளிக்கூடத்துல சொல்லி தந்த, இதெல்லாம் ஆன்சர் அல்ல, இது பதில் அல்ல. கபூர்ல சாலிகான மனிதன் பதில், குர்ஆனை படிச்சேன். குர்ஆனை படிக்க படிக்க நாங்க சின்ன வயசுல இருந்து அல்லாஹ்ட நபிதான் என்று சொல்லி தந்தது உறுதியாகணும். உறுதியாக ஆக அவன் மதம் மாற மாட்டான். அதான் இஸ்லாம். கபூர்ல கேள்வி உனக்கு கேட்க கொள்ள பதில் சொல்ல தவறுற ஆட்களை பார்த்து அந்த முன்கர் நக்கீர் சொல்வார்கள், லகது குன்த அலா ஷக்கின், உனக்கு சொல்லி தரப்பட்ட அல்லாஹ் நபி என்று, ஆனா நீ டவுட்ல இருந்தாய், நீ ஷக்குல இருந்தாய், சந்தேகத்துல இருந்தாய். அதே சாலிகான மனிதருக்கு கபூர்ல சொல்லப்படுமாம், லகது குன்த அலா யகீனின், நீ உறுதியாக இருந்தாய். ஈமான் உறுதியாகிறது இதாலதான், குர்ஆனால. கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்திலே நிலைமை மார்க்கத்தை படிக்கல. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கூட்டம் வாழ்ற புள்ளைகளை நல்லா படிப்பிக்கணும், இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்பணும், இங்கிலீஷ் நல்லா பேசணும், புள்ள நல்ல ஒரு ஜப் ஒன்று செய்யணும். அந்த ஜப்பு கிடைக்க பேங்க்ல அந்த பிள்ளைக்கு எப்படி சார் சம்பாத்தியம் நல்ல ஒரு அமைப்பு அமைஞ்சா சரி, அது வருவாய் சரியா இல்லையா அதெல்லாம் பாக்குறதுல எப்படி சரி உலகத்தை மையமாக வச்சு வாழ்றது. அவங்க திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வர காட்டும் 4 மணிக்கு எழும்புவாங்க. அதுல தஹஜ்ஜத் தொழுகை இல்லத்தையே புள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு கொழும்புக்கு அனுப்பணும், வேன் வரும் 5:30 மணிக்கு, அதனால ரெடியா இருக்கணும், அப்படி எழும்புவாங்க. அதே சனி ஞாயிறு வந்தால் அப்படியே இன்றைக்கு தான் நல்ல ஓப்பான நாள் படுத்துறோங்கிறது. உலகத்தை மையமாக வச்சு வாழ்வதை பார்க்கலாம். புள்ளகள் வளர்ந்த ஆளானுடைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கறத கூட அடுத்த ஸ்டெப் பாக்குறல. பிடிச்ச சொத்து செல்வம் நல்ல ஒரு இடத்துல, மாப்பிள்ளை நல்லமா இல்லையா, ஈமான் இருக்குதா இல்லையா, அவருக்கு அமெரிக்கா சிட்டிசன் இருக்குதா, மார்க்கத்தோடு இருக்கிறா, நான் தொழுறா இல்லையா, ஒன்றையும் பார்க்க உலகத்தை மையமாக வச்சு வாழ்றது ஆபத்தன்பார்ந்தவர்களே. பல்கலைக்கழகத்தில் பட்டதாரி மதம் மாறினான். நமக்கு இப்ப புதினமா நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஊத்துல் இல்ம் அறிவுள்ளவர்கள் காரூனை பார்த்து சொன்னார்கள், அந்த மக்கள் ஆசைப்படுற நேரத்தில் வைலக்கும், உங்களுக்கு என்ன கேடு பிடித்திருக்கிற இவண்ட சொத்தை நீங்க ஆசைப்படுறீங்களே. அப்ப அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், அந்த காரூன் உலகத்தில் ஃபசாது செஞ்சான் என்று, அவன் பணக்காரனாக மாறிக்கிறது, அதுல குழப்பவாதியாக இருந்திருக்கிறான்டா, நிறைய வட்டிக்காரனாக இருந்திருப்பான். அல்லாஹ் சொல்லாம சொல்றான். நிறைய மனிதன் சொத்தை சுரண்டி இருப்பான். பழைய கால பணக்காரன் நீங்க எடுத்து பாருங்க, பெரிய ஏக்கர் கணக்குல காணி, கஷ்டவாளி, பிள்ளைக்கு சுண்ணத்தெடுக்கணும் என்று பழைய சடங்குல ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டா சும்மா தரையலா, ஒரு ஒப்பினை எடுங்கோ வைங்க என்ற அந்த 1000 ரூபாய் கொடுத்துன்னு 2 நாள்ல சல்லி முடிஞ்சு மறுக்க கலட்டையில அட்ரஸே இல்ல, அவருடைய சொத்தா மாறிடுற. இப்படி எத்தனை கடை, எத்தனை காணி, எத்தனை பூமி சொந்தமாக்கி பேர பிள்ளைக்கு கொடுத்துட்டு போனது. பேர பிள்ளைகளும் சொத்தை அழிச்சு போட்ட சரித்திரத்தை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, உலக ஆசைப்பட்ட ஆட்களை பார்த்து அந்த அறிவுள்ளவர்கள் சொன்னார்கள், நீங்க எல்லாம் இந்த உலகத்தை ஆசைப்படுறீங்களா? சவாபுல்லாஹி, அல்லாஹ்வுடைய சவாபு ஹைருன் லிமன் ஆமன, ஈமான் கொண்டு வ அமில சாலிஹன், சாலிஹான அமல் செஞ்ச மனுஷருக்கு இந்த உலகத்தை விட ஆகிரம் மேலானது இல்லையா, ஆகிரம் சிறந்ததுதானே அப்படி என்று அவர்கள் சொன்னார்கள். வலா யுலகாஹா இல்ல சாபிரூன், இந்த மனநிலை யாரு கிடைக்கும் என்றா, இந்த பக்குவம் ஆகிரம் தான் எனக்கு வாழ்க்கை என்ற பக்குவம் கிடைக்கும் யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பொறுமைசாலிகளுக்கு நல்லா சொல்றாங்க. பெருமை அடக்கி பணிவோட வாழ்றவங்க யாரு தெரியுமா? பொறுமைசாலிகள். ஈமான பாதுகாத்துக்கணும். இவ்வளவு நாளா சிகரெட் குடிக்காம இருந்துட்டு சாக போற வயசுல சிகரெட்டை குடிக்கிறேன், குடிக்க மாட்டேன். இவ்வளவு காலமாக விபச்சாரம் செய்யல, நான் சாக போற காலத்துல செய்யறது பொறுமையாக இருக்கிறேன். இவ்வளவு காலமாக வட்டியில கை வைக்கல, சாக போகிற காலத்திலே அடுக்கிறது, நான் கை வைக்க மாட்டேன். இவ்வளவு காலமாக தொழுது வந்த சமூகத்திலேயே இனியுமா நான் தொழாமல் இருக்க போகிறேன், இனி விட மாட்டேன். 40 வயதை தாண்டி 45 வயதை தாண்டி 50 வயதை தாண்டினதுக்கு பின்னால எனக்கு வரட்டு கௌரவம் வேண்டாம், பணிவாக இருந்து மௌத்தாகவும். அஸ்ஸாபிரூன், பொறுமைசாலி.
நிறைய இருக்குது குர்ஆன், ஒவ்வொரு வரிக்கு வரி விளக்கம். இப்படியே அவன் ஆணவத்தோடு அவன் பயணிக்கிறான் மக்கள் மன்றத்தால் பெருமையோடு. அந்த நேரத்துல நடந்த சம்பாஷணை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அல்லாஹ் இவனை விட்டு பார்த்தான், பெருமை அடித்தான், திருந்தவில்லை. ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அருள். அந்த காரூனையும் காரூண்ட அரண்மனைகள் எல்லாத்தையும் சேர்த்து காரூனும் அதற்குள்ள இருக்கிற நிலைமையில பூமியை இவனை விழுங்கிக்கோன்னு சொல்லப்பட்டது. அந்த பூமி அப்படியே வெடித்து அந்த அரண்மனையோடு சேர்த்து காரூன் பூமிக்குள்ளே விழுங்கப்பட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தண்டனை அதுதான் அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அவன பூமி விழுங்கி கொண்டது. ஃபமா கான லஹு மின் ஃபியதி யன்சுருனஹு மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை தவிர அந்த பூமிக்குள்ளுக்கு அவன் பெரிய மாளிகை உள்ளு போகுது, அவன் உள்ளு பேய்த்துக் கொண்டே போகிறான். காப்பாற்றுவதற்கு யாருமே இருக்கவில்லை, உதவி செய்வதற்கு யாருமே இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனும் உதவி பெற்றுக் கொண்டவர்கள் ஒத்தராக இருக்கவும் இல்லை, பூமி விழுங்கிக் கொண்டே இருந்த நபி சொன்னார்கள், அன்று பூமியிலே ஆணவத்தோடு நடந்த அந்த மனிதனை பூமி விழுங்கியது, மறுமை நாள் வரைக்கும் பூமிக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணா அவன் விழுங்கப்பட்ட சரித்திரமாக பேசப்படுகிற மக்களிடத்தில். காரூன் பெருமக்காரன், அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். وَأَصْبَحَ الَّذِينَ تَمَنَّوْا مَكَانَهُ بِالْأَمْسِ. நேத்து ஆசைப்பட்டவங்க, அவன மாதிரி சொத்து எங்களுக்கு இருந்தா நல்லா இருக்குமே என்று ஆசைப்பட்டவங்க எல்லாரும் يَقُولُونَ وَيْكَأَنَّ اللَّهَ يَبْسُطُ الرِّزْقَ لِمَن يَشَاءُ மின் ஐபாதிஹி வயக்திர். நேத்து ஆசைப்பட்டவங்க அதை கண்டுட்டு தான் சொன்னாங்களாம், சொத்தெல்லாம் நிலையானது அல்ல. காரூன் இவ்வளவு காலம் இருந்தான், நிலைத்திருந்துதான் சொத்து அழிஞ்சு போனது. கண்ணியமான சகோதரர்கள், அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் யாருக்கு கொடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கு ரிஸ்க விரித்து கொடுக்கிறான். சில பேருக்கு அல்லாஹ் கொஞ்சமாக அளந்து கொடுக்கிறான். அது அல்லாஹ்ட கண்ட்ரோல்ல இருக்குது. அல்லாஹ் கொடுக்க நாடியதை தடுக்க முடியாது. அல்லாஹ்ட ஏற்பாட்டு எல்லாரும் புரிந்து கொண்டாங்களாம். லௌலா அம்மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்து மட்டும் இருக்கவில்லை என்றிருந்தால் லகஸஃப பினா, இந்த பூமிக்குள்ள நாங்களும் வைத்திருப்போம். ஒரு ஊரை அல்லாஹ் பூமி அதிர்ச்சியில உள்ளாக்குறான். இந்த வயநாடு என்று சொல்கிற கேரளா மாநிலத்துல இரவோடு இரவாக பெய்த மழையால ஏற்பட்ட மண் சரிவுல 500க்கும் மேற்பட்ட மனிதர்கள் மண்ணுக்குள்ள தோண்டுகிற இடமெல்லாம் மையத்து சகோதரர்களே. கடலோர பிரதேசத்துல இருந்த 2004 ஏற்பட்ட சுனாமி, கடலோரத்தில் எத்தனை அந்த வெள்ளிக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல காலையில சந்தைக்கு போயிட்டு ஒரு மாதத்துக்கான பட்ஜெட்டை அப்படியே வாங்கி கொண்டு வரவங்க இருப்பாங்க, சும்மா போறவங்க இருப்பாங்க, பொழுதுபோக்குக்கு போறவங்க இருப்பாங்க, என்னென்ன மனநிலையில இருந்திருப்பாங்க. வந்த அலையால் அடித்து போனது என்ன பிணமாக பிறக்கப்பட்டதன் பார்ப்பவர்களே. ஹைட்டியில் அடித்த பூகம்பத்தின் வெடிப்பால ஒரே நாள்ல 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மனிதர்கள் இறந்து போனதை பார்க்கலாம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே. வைகஅன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன், காஃபிரான மனிதர் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டார். இதை சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான்? சாராம்சம் கடைசி, தில்க தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா, அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கை என்ற நிலையான வாழ்க்கை. அண்மை காலங்கள் இந்த ஷூட்டிங் இந்த நாட்டில் எவ்வளவு நடந்த, எத்தனை கோடீஸ்வரன் திடீரென்று வாரா ஷூட் பண்றாங்க, அதோட முடிஞ்சு அந்த காசி பணம் எல்லாம் எங்கே? அரசியல் ஆசனத்திலே அமர்ந்து கோடான கோடியை தேடி பிணமாக போகிறான். அனுபவித்தவன் யார்? நிலைத்தவன் யார்? உடம்பிலே உயிருக்கும் வரைக்கும் தான் இந்த பெருமையும் மமதையும் அனுபவிப்பதும். முடிந்தால் அடுத்தவன் தான் அதை அனுபவிப்பான் அன்பார்ந்த சகோதரர்களே. எலிசபெத் மகாராணி, அவளுடைய கிரீடமெல்லாம் தனி சிவப்பு, அந்த வைரங்கள், உலகத்தில் விலை மதிக்க முடியாத பெருமதியான அந்த மாணிக்க கற்கள் எல்லாம்
அவளுடைய புதைகுழிக்குள்ளே போட்டு புதைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் அதை நெருங்க முடியாமல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் ஈதான் அன்பார்ந்தவர்களே, ரெண்டு பெரிய தங்க குழி, ரெண்டு பெரிய பள்ளத்தாக்கு நிறைய தங்கத்தை நிறைச்சி ஒன்றுமில்லாத இருக்கிற மனுஷன் அவன்கிட்ட கூப்பிட்டு, இந்த ரெண்டு பெரிய பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் எனக்கு உனக்குத்தான் இந்தியாவில் இருந்து உன்ன பேர்ல எழுதப்பட்டாச்சு அப்படி என்று சொல்லி கொடுத்தா அவன் பெரிய கோடான கோடீஸ்வரன். தங்கம் என்றது கோடான கோடீஸ்வரன். மூணாவது பள்ளத்தாக்கு நிறைய தங்கம், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு நிறைய இருக்கு, இன்னும் ஒருத்தருக்கும் எழுதி கொடுக்கலையாம். லபுத்தகா சாலிசன், அப்படி ஒன்றுமில்லாம இருந்து எனக்கு இதை தரப்பட்டிருக்குது, அதே எனக்கே எழுதினா நல்லா இருக்குமே என்று அவன் ஆசைப்படுவான். இதுதான் மனிதன். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? வமா யம்லஉ ஃபமப்னி ஆதம இல்ல துராப். இந்த ஆசையோடு வாழுகிற மனிதா, நீ உடம்பில் இருக்கிற உயிர் போய் நீ மையத்தானால் உன்னை மண்ணிலே கொண்டு போய் அடக்கம் செய்யற நேரத்தில் உன் வாயை நிரப்புவது இந்த பூமியில் இருக்கும் மண் தாண்டடான்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண் தாண்டா உன் வாயை நிரப்பும் என்று சொன்னார். அப்ப ஆகிரத்தை அல்லாஹ் இதை கடைசியா சொல்லிட்டு பாருங்க, எனக்கு ஒரு ஆறுதல் சொல்றான். தில்க தாருல் ஆகிரத்து, அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைய நஜஅலுஹா, நாங்க யாருக்கு கொடுப்போம் என்றால் லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. இந்த பூமியில பெருமை அடிக்காம, பூமியில குழப்பம் செய்யாம இருந்த ஆட்கள், பணிவானவர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தை வச்சிருக்கிறான் நல்லா சொல்கிறாங்க. வல்ஆகிபத்து லில் முத்தகீன், முடிவு முத்தகீன்களுக்கு தான். அதனால தான் நபிகளார் சொன்னார்கள் கடைசியாக, அவள் அதுல்லுக்கும் அல அஹ்லுல் ஜன்னah, சுவர்க்கவாசிகள் உங்களுக்கு சொல்லவான்னு கேட்டாங்க. ஆம் சொல்லுங்க யார சொல்ல, சுவர்க்கவாசிகள் பணிவான மனிதர்களாக இருப்பார்கள். நரகவாசிகளை இந்த உலகத்துல வச்சே சொல்லவான்னு கேட்டார்கள். சொல்லுங்க யார சொல்லலாம். நரகவாசிகள் யார் தெரியுமா? குல்லு உதுல்லின் முஸ்தக்பிர், பெருமைக்காரன் நகர சுசல்லா. பெருமைக்காரன் அவன் அல்லாஹ் நரகத்துக்கு கொண்டு போவான். பெருமை ரெண்டு வகைப்படும். ஒன்று சத்தியத்தை மறுக்கிறது, நான் இதுல தான் நிற்பேன், பிடிவாதம். சத்தியத்தை தேடல, அறியல, சொன்னாலும் கேட்கறல, பிடிவாதமாக இருப்பவர். மனிதர்களை ஏளனமாக பார்ப்பவர். அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்றுவானாக. இந்த ஆயத்துகள் இருந்து படிப்பினை பெற்ற மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.